இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணியில் இருக்க விசிகே ஆகட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், வேறு கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளே இல்லை அறவே. அப்படிதான் அநேகமாக இன்றைய சூழ்நிலையில் அநேகமாக அப்படிதான் தோணுது. திமுக கூட்டணி உடையாமல் இந்த மாதிரி நிலைமை கிடையாது. காங்கிரஸ் ஒருவேளை வேறு முடிவு எடுக்குது, இல்லை இவர்கள் 3 பேர் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நிலைமை வேறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு தேவைக்கு அவர்கள் ஏடிஎம்கே கூட போக முடியாத நிலைமை வந்துருச்சு. விஜய் கூட சேர்ந்தா சீட் கன்வர்சனுக்கு உத்தரவாதம் கிடையாது. நம்ம போட்டி போடலாம் 50 சீட்டு, ஆனால் எவ்வளோ வெல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. டிஎம்கே ஸ்ட்ரைக் ரேட் கூடும். நம்ம ஒரு 30 சீட் போட்டிட்டோம்னா ஒரு 20 சீட்டாக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு சீட்டு பேரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்கிறதா நினைக்கலையா? இல்லை, அப்படி நான் நினைக்கல. அவங்களுக்கு பேர வலிமை கூடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கோ 2 கம்யூனிஸ்டுகளுக்கோ மதிமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அவர்களுக்கு வலிமை கூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து. ஆனால் யானையை நீங்கள் பெரும் மரத்தை உடைச்சி கட்டி இழுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், தேங்காய் மூடிக்கும் பயன்படுத்தலாம். அந்த யானையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கிறதா. அப்போ வலுவான கூட்டணி இருக்குது ஒவ்வொரு கட்சி. ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே இல்லை. கூட்டணி இன்னைக்கு வலுவாக இருக்கிறதா இன்னைக்கும் திமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. திமுக ஒரு அட்வான்டேஜ்னா நல்ல வலுவான கூட்டணிங்கன்னா இப்படி சொன்னேன், எப்படி இவ்வளோ இன்டாக்டாக வச்சிருக்காருன்னு நீங்களே கேட்குறீங்க. அப்போ அது முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அப்போ அது செதறக்கூடாது அப்படின்னா அது நம்மளால தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் தங்களுடைய தேவை என்னங்கிறத வெளிப்படையாக வைக்க முடியும். அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, எதுக்கு சமரசமாகறாங்கிறது அவங்களுடைய